இந்தியன் டீமுக்கு என்னதான் ஆச்சு? ஏன் இந்த கண்டினியூஸ் லாஸ்? ஸ்ரேயஸ் ஐயரும் எந்த நேரத்தில் தான் கேப்டன் ஆனாரோ தெரியல. அவரோட சிச்சுவேஷனும் ரொம்ப புவராக இருக்கு. இன்ஃபேக்ட் நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2026 வேர்ல்ட் கப் ஸ்குவாட்லேயே ஸ்ரேயஸ் ஐயர் இல்லை. ஏன் இன்னும் ஓப்பனாக சொல்ல போனா T20லாம் அவர் இந்தியாவுக்காக ரெப்ரசென்ட் பண்ணுவாராங்கிறதே பெரிய கொஸ்டின் மார்க்காக இருந்துச்சு. 2024ல் கேகேஆருக்கு ஒரு வின்னு, 2025ல் PPKS ஃபைனல் கொண்டு வந்தார். 2026 ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ஆஸ் அ கேப்டனாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். ஸோ நம்ம ஆட்கள் முடிவு பண்ணிட்டாங்க. ரீசெண்டாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 4 பேக் டு பேக் லாஸஸ். எக்ஸ்லலாம் அவரை வச்சு செய்கிறாங்க. யூஸ்வலாக கம்பீரை எப்போதுமே அடிப்பாங்க, அது நமக்கு பழகிருச்சு. ஸ்ரேயஸ் ஐயரை இப்போ புதுசாக அடிக்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 மேட்சஸ்மே அவுட் சைட் இந்தியா. மேபி அந்த கண்டிஷன்ஸ்க்கு இந்தியன் டீம் அசிஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்களாங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இது ரிலேட்டடாக இங்கிலாந்து ஃபாஸ்ட் பவுலர் ஜோஃப்ரா ஆர்ச்சரே என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஐபிஎல் மாதிரி கிடையாது, இங்கிலாண்டில் கிரிக்கெட் விளாடுறது கொஞ்சம் டிஃபிகல்ட். ஸோ கண்டிஷனுக்கு நீங்கள் ரொம்ப குயிக்காகவே அசிஸ்ட் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு. ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வைபவ் சூரியவன்சி மேலே அவங்களோட வன்மத்தை கட்டுறாங்க. ஐபிஎல் மாதிரியான ஃப்ளாட் பிச்சஸில் தான் இவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும், இங்கிலாந்து மாதிரியான சீனா கண்ட்ரீஸில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ன்ட்டு அவங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ டீம் இந்தியாவுக்கு இன்னும் 2 மேட்சஸ் இருக்குது. இதில் வின் பண்ணால் சீரீஸை லெவல் தான் பண்ண முடியுமே தவிர நம்மளால் வின் பண்ண முடியாது. ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 மேட்சஸ்லையாட்டும் டீம் இந்தியா கண்டிஷனை அசிஸ்ட் பண்ணி நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்குறாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேன்ஸாக உங்களோட ஒப்பீனியன்ஸ் அண்ட் தாட்ஸ் என்னங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிடுங்க.